சூரத்துல் பக்ரா வசனம் 28. மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? நீங்கள் உயிர் அற்றவர்களாய் வெறுமையாய் இருந்தீர்கள். அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், பின்னர் அவனே உங்களை இறக்கச் செய்வான், பின்னர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான், பின்னர் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். இந்த வசனத்தில் இறைவன் தனது இருப்புக்கும் ஆற்றலுக்கும் தானே படைப்பாளன் என்பதுடன் படைப்புகளை இயக்குபவன் என்பதற்கும் ஆதாரம் கூறுகின்ற வகையில், மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள் என்று கேட்கின்றான். அதாவது, அல்லாஹ்வின் இருப்பை எப்படி மறுக்கின்றீர்கள் அல்லது அவனுடன் பிற பொருட்களை எவ்வாறு வழிபடுகிறீர்கள்? நீங்கள் உயிர் அற்றோராய் இருந்தீர்கள், அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான். அதாவது, நீங்கள் வெறுமையாய் இருந்தீர்கள், உங்களை அவனே இருப்புக்கு கொண்டு வந்தான். இதையே மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இப்படி கேட்கின்றான். அவர்கள் படைப்பாளன் யாருமின்றி தாமே தோன்றிவிட்டார்களா? அல்லது தம்மைத்தாமே அவர்கள் படைத்து கொண்டனரா? அல்லது அவர்கள் வானங்களையும் பூமியும் படைத்தார்களா? அவ்வாறன்று. அவர்கள் படைத்தவன் மீது அறவே நம்பிக்கை கொள்வதில்லை. அத்தியாயம் 52 வசனம் 35-36. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உயிர் அற்றவர்களாய் இருந்தீர்கள், அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்பதன் விளக்கமாவது, உங்கள் பெற்றோரின் முதுகுத்தண்டில் உயிர் அற்றவர்களாக குறிப்பிட்டு சொல்லும் எந்த பொருளாகவும் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். பின்னர் உயிரூட்டி உங்களை இறைவன் படைத்தான். பின்னர் உங்களை உண்மையாகவே இறக்கச் செய்வான். பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து உங்களை அவன் எழச் செய்வான். இதையே மற்றொரு வசனம் இவ்வாறு கூறுகிறது. எங்கள் இறைவா, எங்களை நீ இருமுறை இறக்கச் செய்தாய், இருமுறை உயிர் கொடுத்தாய் என்று அவர்கள் கூறுவர். அத்தியாயம் 40 வசனம் 11. இந்த வசனம் தொடர்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு அறிவிக்கிறார்கள். அதாவது, அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்னர் நீங்கள் மண்ணாக இருந்தீர்கள். இது ஓர் இறப்பு ஆகும். பின்னர் உங்களை படைத்து உயிர் தந்து வாழ வைத்தான். இது ஒரு பிறவியாகும். பின்னர் அவன் உங்களை இறக்கச் செய்வான். அப்பொழுது நீங்கள் அடக்கத்தலங்களுக்கு அனுப்பப்படுவீர்கள். இது மற்றொரு இறப்பு ஆகும். அதன் பின்னர் மறுமை நாளில் உயிர் தந்து உங்களை அவன் எழுப்புவான். இது மற்றொரு பிறவி ஆகும். ஆக இதுதான் இரு இறப்புகளும் இரு பிறவிகளும் ஆகும். இதையே இங்கு இறைவன், நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? நீங்கள் உயிர் அற்றவர்களாக இருந்தீர்கள், அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், பின்னர் அவனே உங்களை இறக்கச் செய்வான், பின்னர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான் என்று கூறியுள்ளான்.